வணக்கம் நேயர்களே. இன்றைய காணொளியில் மீனராசியோட சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பாஞ்சாங்கப்படி மாறுகிறார். மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 அன்று 2.5 காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீனராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். மீனராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இனி விரிவாக பார்க்கலாம். மீனராசி நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும். மீனராசி வாசகர்களே, நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்புபவர்கள், மனிதநேயம் அதிகம் கொண்டவர்கள், உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். இதுவரை உங்களது அயனசயன போக ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார். 3ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் கலத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தாராளமான பணவரவால் சந்தோஷம் அடைவீர்கள். நம்பிக்கையுடன் உங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள். அதில் உங்களின் முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். பழைய கடன்களும் வசூலாகும். உங்கள் எதிரிகளின் பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தம் மறையும். சிந்தனையில் தெளிவு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புத்திசாலிகளின் நட்பை பெற்று பலனடைவீர்கள். மன உறுதி உண்டாகும். கவலைகள் மறையும். மகிழ்ச்சி பிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சூடு பிடிக்கும். தூரதேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளை கேட்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்வீர்கள். சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்மை நிலையை புரிய வைத்து நட்பை தக்க வைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும். பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட மன வருத்தங்களை முற்றிலும் நீக்குவீர்கள். குறைந்த அளவு முதலீட்டிலும் அதிக லாபத்தை அள்ளுவீர்கள். எண்ணங்களுக்கு தகுந்த செயல் வடிவம் கொடுப்பீர்கள். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இக்காலகட்டத்தில் தீரும். வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கை வந்து சேரும். சென்ற இடத்திலெல்லாம் பிரச்சனையை சந்தித்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் விரும்ப வரவேற்கப்படுவார்கள். சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வார்கள். தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களின் நட்பை பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள். களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும். உறுதியில் செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மலமளவென்று நடந்தேறும். என்ன நடக்குமோ என்று பயந்த விஷயங்கள் கூட மகிழ்ச்சிகரமாக முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்றாலும் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவிலிருந்து பழகுவது நல்லது. சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களின் வேலைகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி விடுவீர்கள். உங்களின் வேலை திறனை கூட்டிக் கொள்ளும் புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடிச் செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் கௌரவம் உறையும். சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். உங்களின் முயற்சிகள் உங்களை வெற்றி பாதையை அழைத்துச் செல்லும். கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும். கணவனிடமிருந்து அனுசரித்து செல்வது நல்லது. கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குதங்களில் ஈடுபட வேண்டாம். மாணவமணிகள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவீர்கள். மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருக்கவும். பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்களின் எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இனி ராசி பலன்களை பார்த்தோம். இனி நட்சத்திர பலன்களையும் சேர்த்து பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம்
கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். இனி ரேவதி நட்சத்திரக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனம் தேவை. சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: பைரவரை வழிபட்டு வரவும், நவகிரக துதி சொல்லவும், அருகம்பிள்ளை எடுத்து மாலையாக கட்டி அருகில் இருக்கும் விநாயகருக்கு அர்ப்பணித்து வர அனைத்து பிரச்சனைகளிலிருந்து முயற்சிகளில் தடையில்லாமல் நடந்தேறும்.